ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு பூர்ணிமா விளாக்ஸ்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் தான். நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து இட்லி மாவுக்கு அரைக்கிற அந்த அரிசி தான் வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். நம்ம கிரைண்டர்ல வந்துட்டு அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அதுல அந்த அரிசி மாவு வந்து நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம தேங்காய் வந்து திருவி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில வந்துட்டு நம்ம குறவரப்பா இந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்துட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் நமக்கு. ஸோ நமக்கு உதிரி உதிரியா பூ மாதிரி இருக்கும். நம்ம வந்து திருவி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து நம்ம அரைச்சுக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நைஸா இருக்கும். இப்ப இந்த அரிசி மாவுல தேங்காய் பூவையும் போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்க போறோம். இதுல தேவையான அளவு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் உப்பு எடுத்துக்கிறேன். ஸோ இது அப்படியே வந்துட்டு நல்லா ஃபுல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆன அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை நம்ம நல்லா வந்துட்டு கெட்டியா வந்துட்டு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு நம்ம உருட்டிட்டு நான் வந்துட்டு ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன். ஸோ அதுல வந்து கொஞ்சமா வந்துட்டு ஆயில் வந்து நான் டிப் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது ஒட்டாம வர்றதுக்காக தான். இதை அப்படியே வந்து கொஞ்சமா இப்ப மாவை வந்துட்டு இந்த அளவுக்கு நான் தட்டி எடுத்திருக்கேன். இதை அப்படியே வந்துட்டு நான் எண்ணெய் வந்துட்டு ஒரு பாத்திரத்துல ஆல்ரெடி வச்சிருக்கேன், நல்லா சூடா இருக்கு. ஸோ இதை அப்படியே எடுத்து அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு பொரிச்சு எடுக்கும் போது இந்த பூரி மாதிரி உப்பிட்டு வரும். ஸோ இது சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக் மெனு தான். கண்டிப்பா வந்துட்டு நீங்க மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க மாவுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு எண்ணெயும் குடிக்காது, சுத்தமாவே அந்த எண்ணெய் வந்து குடிக்காது, நல்லா ட்ரையா இருக்கும். நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஆயிலா இருக்குமே, இது சாப்பிடணுமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். சுத்தமாவே வந்துட்டு உங்களுக்கு ஆயிலே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம மீதி இருக்க மாவை எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மாவையுமே இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம். ஸோ இதை பாத்தீங்கன்னாவே தெரியும், நல்லா உப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு பூரி மாதிரியே இருக்கும். ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம இட்லி மாவு வந்துட்டு எப்பயும் நம்ம அரைக்கிறது தான். ஸோ இதை நான் பிச்சு காமிக்கிறேன். ஸோ இதோட சாஃப்ட்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவி பறக்க பறக்க இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல வந்து நம்ம எதுவுமே ஜாஸ்தி சேர்க்க போறது கிடையாது, தேங்காய் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா ஒரு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.